ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்காக எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு வந்து ஃபெயில் ஆகுது. நம்ம வந்து டயட்டுன்னு ஒன்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுறோம். பட் இருந்தாலும் வந்து நமக்கு எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதில்ல. எதனால் இப்படிலாம் நடக்குது, ஒய் டயட்ஸ் வந்து ஃபெயில். ஸோ அதுக்கான டாப் த்ரீ ரீசன்ஸ் தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டாக வந்து நான் வந்து பார்க்குறது என்னன்னு சொன்னோன்னா, லேக் ஆஃப் பேசிக் நாலேஜ் ஆஃப் அவேர்னஸ். இது வந்து நம்ம பாடி பற்றியோ, இல்லை நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் பற்றியோ, இல்லைனா நமக்கு தேவைப்படுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பற்றியோ யாருக்குமே வந்து ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இல்லை. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யாருமே ஆசைப்படுறதில்ல. ஜஸ்ட்டு வந்து மீடியாவில் வர எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது எதனால் நடக்குது, ஹவு இல்லை ஒய் அப்படின்ற பேசிக் கொஷின்ஸை கூட கேட்குறதில்ல. எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக பிலீவ் பண்ணிட்டு ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த லேக் ஆஃப் பேசிக் நாலேஜ், நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த க்யூரியாசிட்டி வந்து இல்லாததால் அதை வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாலும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் நிறைய இது பண்ண வெயிட் லாஸ் ஆகும், அது பண்ண வெயிட் லாஸ் ஆகும்னு நிறைய வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அதான் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, பிலீவிங் இன் ஷார்ட்கட்ஸ். நமக்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் வேணும், ரெடிமேட் ஆன்சர்ஸ் வேணும். நமக்கு வந்து இப்போ ஜங்க் ஃபுட்டோ இல்லை அன்ஹெல்த்தி ஸ்டஃபோ இல்லை லைஃப் ஸ்டைலோ வந்து ப்ராப்பராக இல்லாமல் ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து வெயிட் வந்து ரொம்ப கெயின் பண்ணிட்டோம், இல்லை ஒபீஸ் ஆகிட்டோன்னா அதுக்கு வந்து ஆன டைம் வந்து 5 to 10 இயர்ஸாக இருக்கும். பட் ஆனால் அதை ஒன்ஸ் அவங்க ரியலைஸ் பண்ண உடனே வெயிட் மட்டும் ஒரு வீக்லேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ வந்து கடகடன்னு ஏற்றின வெயிட் எல்லாமே குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் ஷார்ட்கட்ஸை வந்து இன்ஸ்டன்ட் குயிக் ரிசல்ட்ஸுக்கு வந்து பின்னாடி போகிறதால அதையும் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ட்ராப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளில் இவ்வளோ வெயிட் குறைக்கலாம், ஈஸியாக குறைக்கலாம், குயிக்காக குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான். எதுவுமே வந்து ஒர்க் ஆகாதுன்ற பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. பண்ணி வெயிட் குறைஞ்சவங்களையும் நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனாலும் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ் தேவைப்படுது. அது வந்து கண்டிப்பாக எப்பயுமே ஒர்க் ஆகாது. ஷார்ட்கட்ஸ் ஆர் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் ஒர்க் ஆகுது. நீங்கள் எப்போ லேர்ன் பண்ணி அதை வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சஸ்டைனபிள்ஸ் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அடுத்தது வந்து நாட் சீக்கிங் ப்ரொஃபஷனல் கைடன்ஸ். இது வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறோம், அதில் சுகரோ இல்லை பிபியோ தைராய்டோ எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஏற்கனவே தைராய்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட போயிட்டு என்ன டேப்லெட் எடுத்துக்கிறேன், நான் அதே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ண மாட்டோம். ப்ராப்பரான அதுக்கான ஸ்பெஷலைஸ்ட் டாக்டர் கிட்ட போயிட்டு அவர் சொல்கிற டோசேஜை தான் எடுத்துப்போம். ஆனால் வெயிட் லாஸ்ன்னு வரும்போது மட்டும் பக்கத்து வீட்டுக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, எதிர் வீட்டுக்காரங்க ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் வந்து நான் இதை பண்ணி வெயிட் லாஸ் குறைஞ்சேன், நீங்களும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது எல்லாத்தையுமே பிலீவ் பண்ணி அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ப்ரொஃபஷ்னல் அவங்க வந்து அந்த வெயிட் லாஸ் அட்வைஸ் கொடுக்குறவங்க வந்து கரெக்டான அதுக்கு தகுந்த படிப்பு படிச்சிருக்காங்களா, அதை பற்றி அவங்க சொல்கிறதுக்கான க்ரெடிபிலிட்டி இருக்கா, அப்போல்லாம் எதுவுமே வந்து செக் பண்ணாமல் அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வெயிட் லாஸ் அட்வைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு எல்லாத்தையுமே பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ரொம்ப தப்பான விஷயம். எப்படி வந்து நமக்கு வந்து மெடிக்கலி ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கான ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் கிட்ட போகிறோமோ, அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கற்றுக்கணுன்னா ப்ராப்பரான ட்ரெயினர்ஸ் கிட்டேயோ இல்லை ஒரு ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் பற்றி தெரியணும்னா அதை பற்றி படித்து அதை பற்றி சர்டிஃபை ஆகிருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல்கிட்டே போயிட்டு கைடன்ஸ் எடுத்துக்கணும், அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கிறது இல்லை. இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதனால தான் வந்து திருப்பி அந்த வெயிட் கெயின், வெயிட் லாஸ் அதை வந்து பண்ணி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறது தான் வந்து மிச்சம். ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து வரதில்லை. ஸோ இந்த டாப் 3 ரீசன்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி நீங்களும் ஃபெயில்யூர் ஆயிருந்தீங்கன்னா இதுக்கப்புறமாவது ப்ராப்பராக லேர்ன் பண்ணி கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எது வந்து ஹெல்த்தியான வேவோ, எது வந்து டைம் எடுத்தாலும் நமக்கு வந்து சஸ்டைனபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாமல் எந்த ரிசல்ட்டுமே வந்து சஸ்டைனபிளாக இருக்காது. உங்களோட இன்டேக்கு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸ்லீப்பு, வாட்டர், இந்த மாதிரி பேசிக் ஸ்டஃப்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ரைட் வேல வந்து பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகட்டும், ஹெல்த் ஆகட்டும் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.